வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு Didnt தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஏர்செல் சிம்மை டவர் கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இனி Didnt தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, கீபேட் மொபைலு எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் போங்க. ஃபோன் செட்டிங்ஸில் போங்க. கீழே வந்தீங்கன்னா சூஸ் நெட்வொர்க்னு இருக்கும், அதை கொடுங்க. சிம் ஒன் வந்து இப்போ ஏர்செல்லில் இருந்தது, அதனால் இப்போது மேனுவல் கொடுங்க. இப்போ வந்து உங்கள் நியரஸ்ட்டு டவர்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து மற்ற எந்த டவருமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏர்டெல் டவர் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஏர்டெல் செலக்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் ஏர்டெல் செலக்டட்னு வந்துடும். இப்போ வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் காமிக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஆக்சஸ் எல்லாமே ஏர்டெல் டவர்லேருந்து தான் வரும். அதனால் வந்து உங்களுக்கு ஏர்டெல் தான் காமிக்கும். நீங்கள் வந்து இதில் நான் காலெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், காலெல்லாம் போகிறதில்ல. போர்ட் நம்பர் வேணும்னா நீங்கள் போர்ட் நம்பர் வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். அதை வேணால் காமிக்கிறப்போ போர்ட் சென்ட் பண்ணி இப்போ வந்து உங்கள் ஏர்செல் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். சென்டு கொடுத்து சிம் ஒன்னில் தான் இருக்குது ஏர்செல் சிம்மு, அதை கொடுத்து 1900க்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கால் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்தா காலெல்லாம் போகிறதில்ல. நீங்கள் வேணால் போர்ட் பண்ணி வேணும் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் ஏர்செல்லே தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு 2-3 டேஸில் வந்து இது சரியாயிடும்னு சொல்லி ட்விட்டர் பேஜில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஏர்டெல்க்கு இல்லைனா வேறு நெட்வொர்க் மாற்றுறதுனா போர்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.